ஹாய் ஆல், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எனுமரேஷன். ஜென்ரலாக இதை ஈனம் கூட சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி இதோட தேவை என்னன்றதை தெரிஞ்சுப்போம். இப்போ இங்கே ஒரு அரே இருக்குது. இன்ட் ஸ்டூடெண்ட் 1 மார்க்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 75, 65, 35, 45, 88 செமிகோலன் கூட வரும். ஓகே, இந்த அரேயில் இருக்கிற வேல்யூஸை நம்ம ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டால் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இன்கேஸ் அந்த மார்க் தப்பாக இருந்தால் மாடிஃபை பண்ணலாம். இல்லைனா அந்த ஸ்டூடெண்ட் ஒன்னோட மார்க் வந்து டெய்லி டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற சினாரியோ வரலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அரேயில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூவை நம்மளால் மாற்ற முடியும். இப்போ இங்கேயும் ஒரு அரே டிக்ளரேஷன் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ் பொசிஷன்லேயும் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோன்னா டேஸை ஸ்டோர் பண்ணுறோம். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேன்னு ஒரு வாரத்தில் இருக்கிற எல்லா டேஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். பட் முந்தின எக்ஸாம்பிளுக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த இடத்துல இந்த டேட்டா வந்து மாற்றவே முடியாதுங்க. ஓகேவா? சண்டேனா அது சண்டே மட்டும்தான். அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணவே முடியாது. சண்டேவை ஃபண்டேனோ இல்லை வேறு ஏதாவது டேட்டாவோட நம்ம கன்கேட் பண்ணவோ தேவையில்லை. இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான டேட்டா. ஒரு வாரத்தில் 7 நாள்னா அது இந்த 7 நாள் தான். இந்த மாதிரி சில பர்டிகுலர் சினாரியோஸில் கான்ஸ்டண்ட்டான டேட்டா தேவைப்படுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வருஷத்தில் இருக்கிற மாதங்கள்னால் அந்த 12 மாதங்கள் தான். அதை நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி அரேயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக எனுமரேஷனில் ஸ்டோர் பண்ணலாம், ஈனம் மூலமாக. அது எப்படின்றத ப்ரோக்ராம் மூலமாக பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா days.javaன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலுக்குள்ளே அதே நேமில் ஒரு கிளாஸ் இருக்குது. இதை மெயின் கிளாஸ்னு சொல்லுவோம். இப்போ நான் கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈனம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கேயும் நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பப்ளிக்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸ்பேஸ் ஈனம் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. அதை நம்ம பயன்படுத்த போகிறோம். ENUM. ஓகேவா? ஜென்ரலாக கிளாஸ் க்ரியேட் பண்ணால் கிளாஸ்னே ஒரு கீவேர்டை பயன்படுத்துவோம். இங்கே ஈனம். ஓகே, அண்ட் கிளாஸுக்கு நம்மளே ஒரு நேம் கொடுப்போம்ல, அதே மாதிரி இங்கேயும் இந்த ஈனம் என்ன மாதிரியான டேட்டாவை ஸ்டோர் பண்ண போதோ அதுக்கேற்ற போல் ஒரு மீனிங்ஃபுல்லான நேமை நம்ம கொடுக்க போகிறோம். டேஸ். ஓகேவா? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட கிளாஸ் மாதிரி தான். அப்போ டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணுறதுனா இந்த இன்பிட்வீன் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துல தான் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேட்டா வந்து சண்டே. சிம்பிள். நீங்கள் டபுள் கோட்ஸு எதுவுமே கொடுக்க தேவையில்ல. டேட்டாவை டைரெக்டாக கொடுத்தாலே அது ஸ்டோர் ஆகிடும். மண்டே அண்ட் ஃபைனலாக சாட்டர்டே. ஸோ 7 டேஸும் நம்ம இங்கே கமா போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி எனுமரேஷனை நம்ம ஒரு கிளாஸ் இருக்கிற ஃபைல்லே எழுதலாம், இல்லை இப்படி செப்பரேட்டாகவும் எழுதி வைக்கலாம். ஓகே, இப்போ நான் இன்னொரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், practice.java. அதே நேம்லேயே ஒரு கிளாஸ் இருக்குது, மெயின் கிளாஸ். இதுக்குள்ளே மெயின் மெத்தட் இருக்குது. இங்கே இருந்து தான் நம்ம அந்த எனுமரேஷன் டேட்டாவை யூஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த எனுமரேஷனில் இருக்கிற டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம்னா அந்த ஈனமோட நேமை ஃபஸ்ட்டு போடணும், டேஸ். ஓகேவா? அப்புறம் அதுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் நேம் இருக்கும், அதை போடணும். D1, ஏதாவது D1, D2 என்ன வேணால் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லான நேம் போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு நேம் கொடுப்பீங்களோ அதே மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு டேஸ் டாட் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அந்த டேட்டா எல்லாமே வரும். ஓகேவா? நீங்கள் இதில் இண்டெக்ஸ் பொசிஷன்லாம் கொடுத்து எடுக்க தேவையில்ல. டேரெக்டாக அந்த டேட்டாவே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு மண்டே ஸ்டோர் பண்ணோன்னா மண்டே செமிகோலன். இப்போ மண்டேன்றது இந்த D1ல் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். D1 கொடுத்து ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? மண்டேன்னு பிரிண்ட் ஆகிருச்சு. மறுபடியும் வேறு ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணோமா, அப்போது D2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். D2 ஈக்குவல் டு திரும்பவும் டேஸ் டாட் ஃப்ரைடே. இப்போ D2ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா D2ஓட வேல்யூ கிடைக்கும். இதை ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேன்னு இருக்குது. ஆனால் இந்த டேட்டாவை நார்மலாக நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்து சண்டேவாக இருந்ததுன்னா ஹாலிடேன்னு பிரிண்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், டேஸ் டாட் சண்டே. இது என்னோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு, ஏன்னா டபுள் ஈக்குவல் டு தான் கம்பேர் பண்ணுற ஆப்ரேட்டர். ஓகேவா? ஈக்குவல் டு இந்த மாதிரி யாராவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க செக் பண்ணுறதுக்கு. ஓகேவா?
நான் D1 பாஸ் பண்ணுறேன். D1 எனக்கு அந்த D1ல என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியாது. அது ப்ரோக்ராம் ஃப்ளோவில் யாராவது கால் பண்ணுவாங்க, கால் பண்ணும்போது வேல்யூ பாஸ் பண்ணுவாங்க. அது என்ன வேணால் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஸோ D1ல என்ன வேணால் இருக்கும். D1 சண்டேவாக இருந்ததுன்னா நம்ம வந்து அன்றைக்கி ஹாலிடேன்னு பிரிண்ட் பண்ணணும். டுடே இஸ் ஹாலிடே. அவுட்புட் வராது. இன்கேஸ் வந்து D1ல நம்ம சண்டேன்னு மாற்றுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா டுடே இஸ் ஹாலிடே. நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த மாதிரி எனுமரேஷனோட டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்குல்ல, இது எந்த பொசிஷன், அதாவது இது முதல் டேட்டாவா செகண்ட் டேட்டாவான்றதோட நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா D1 டாட் ஆர்டினல்னு கொடுக்குறேன். ஸோ 0 எப்படி அரேயில் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி இங்கேயும் முதல் வேல்யூவை 0ன்னு சொல்லுவோம், செகண்ட் வேல்யூவை 1, தேர்ட் 2 அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ வேல்யூவோட பொசிஷன் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு மெத்தட் இருக்குங்க. இப்போ டேஸ் டாட் D1 டாட் இல்லை, ஸ்ட்ரைட்டாக அந்த எனுமரேஷன் நேம் டாட் கொடுத்தீங்கன்னா வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் ஒரு மெத்தட். சரியா? இது என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா இந்த எனுமரேஷனில் இருக்க எல்லா வேல்யூஸையும் ஒரு அரேவாக ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஸோ நான் டேஸ் D3ன்னு கொடுக்குறேன் ஈக்குவல் டு டேஸ் டாட் வேல்யூஸ். ஸோ இது வந்து அரேவை ரிட்டர்ன் பண்ணோம்ல. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அரேக்கான டிக்ளரேஷன் இல்லை, ஒரு வேல்யூ ஹோல்ட் பண்ணுற டிக்ளரேஷன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அரே இண்டெக்ஸ் பொசிஷன் பாஸ் பண்ண போகிறேன். பக்கத்தில் 1 கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் எனக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன் வேல்யூ வேணும் அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். D3 என்ன இருக்குன்னு பார்ப்போமா? மண்டேன்னு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன்னா எங்கே இருக்கும்? சண்டே 0th பொசிஷன், மண்டே ஃபஸ்ட்டு பொசிஷன். ஸோ இதில் இருக்க எல்லா வேல்யூஸும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியுமான்னா அதுவும் பண்ணலாம். நம்ம அதுக்கு ஃபார் ஈச் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் ஓகேவா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். அண்ட் கண்டென்ட்டை வந்து இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் போடுறேன். இப்போ ஜென்ரலாக இந்த ஃபார் ஈச்சோட வேலை என்ன? ரைட் ஹேண்ட் சைடில் அந்த அரே, அதாவது லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ அதோட ஆப்ஜெக்ட் நேம் கொடுப்போம். இங்கே எது அந்த மாதிரி கொடுக்குது? டேஸ் டாட் வேல்யூஸ். இந்த மெத்தட் கால் பண்ணால் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை கொடுக்குது. இது ரைட் ஹேண்ட் சைடில். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஏதாவது கொடுத்தா அதை ஜென்ரலாக ஒரு வேல்யூவாக ஸ்டோர் பண்ணுவோம்ல, அந்த டிக்ளரேஷனை கொடுப்போம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு வேல்யூவாக ஸ்டோர் பண்ணுற டிக்ளரேஷன். ஸோ அதே தான் நம்ம கொடுக்க போகிறோம். டேஸ் D1 கோலன். ஓகேவா? ஓகே, ஆல்ரெடி D1 இருக்கிறதுனால டூப்ளிகேட் அடிக்குது. நம்ம D5ன்னு வச்சுப்போம். இப்போ என்ன அர்த்தம்னா இதில் இருக்கிற முதல் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த D5ல ஸ்டோர் பண்ணிவிட்டு லூப்புக்குள்ளே போயிடும். லூப் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே வரும். இந்த டேஸ் டாட் வேல்யூஸில் இருக்கிற செகண்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு D5ல ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்பவும் லூப்புக்குள்ளே வரும். இந்த மாதிரி தான் அதில் இருக்க எல்லா வேல்யூஸையும் 1/1 எடுத்து இந்த D5ல ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு இது வந்துடும். இப்போ நான் இந்த D5ஐ பிரிண்ட் பண்ண போகிறேன். D5. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு கிடச்சிருச்சு.